என்னடா தம்பி பண்ற? டப்பா இருக்கு. எதுக்கு டப்பா? மீன் பிடிக்க. மீன் பிடிக்கவா? ஓ, அந்த டப்பா போட்டு பிடிக்கிறாங்களே மீன், இப்படிதான் செய்யணுமா? ஃபுல்லா செய்ய போறியாப்பா? எதுக்கு இது ஆடுற? மீன் பிடிக்கதான். சாலா சாலா இதுல போய் மீன் நுழையுமா? உள்ள போயிட்டு மறுபடியும் வராது வெளியே. அது எதுக்கு ஓரத்துல இருக்க வைக்கிறா? உள்ள மடிக்கிறதுக்கு. மடிச்சிடணுமா? எதுக்காக மடிக்கிறா? மீன் உள்ள போயிட்டு மறுபடியும் வெளியே வராது. மீன் இந்த மாதிரி பிடிச்சிருக்கியா நீ? இப்ப பிடிப்பியா? பிடிச்சிட்டு செஞ்சுட்டு பிடிப்பியா? நேற்று எவ்வளவு பிடிச்சா? இது நீயாவே கத்துக்கிட்டியா? அதை யாராச்சும் பார்த்து கத்துக்கிட்டியா? இப்போ இதில் மீன் பிடிச்சிருவியா அந்த பாட்டில் நீனே? இப்போ இது செஞ்சு மீனை பிடிச்சிருவியா? பார்க்கலாம். சாயங்காலம் தான் இருக்கு இந்த ஆட்டம். சாயங்காலம் தான் ஆட்டமே இருக்கா? கையில வேணாம் கையில வேணாம். அவ்வளோ மீன் கிடைக்குமா? இப்போ இதை மடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்? நேற்று வந்து 4000 போட்டோம். இது மடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? ஓட்டை போட்டு கட்டணும். ஓ, இது இந்த சைனிங்காக இருக்கணுமா? அப்போ தான் அது மீன் நுழையிற போய் சைனிங்காக இருக்கும். இப்படி சார்பா இருந்துச்சுன்னா மீன் போகும்போது குத்தும் வயிற்றுல. குத்தும். மறுபடியும் ரிப்பேர்ஸில் கிளம்பிடும். அதெல்லாம் நுழையும் போது நல்லா வழவழன்னு இருக்கணும். நம்ம கெளுத்தி பிடிக்கிறோம்ல? ஆமா. அப்படி எடுத்துட்டு வரும். அடுத்து என்ன பண்ணணும்? அப்புறம் ஓட்ட பார்க்கணும். எதில் ஓட்டு போடுவா? கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுமா? என்ன பண்ணி பார்க்குற? தண்ணி ஊற்றினா மழை ஓடிடாதுல்ல. ஓ, தண்ணி ஊற்று. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த கீழே அந்த ஒட்டுலாம் இருக்குல்ல? ஆமா. அதுல அந்த செவுள் இருக்குல்ல, செவுள் உட்காந்துருக்குல்ல. ஓ, திருப்பி மீன் வெளில வரும்போதா? இப்போ எதுக்கு ஓட்ட போடுற? நரம்பு கட்ட. மூக்கு எதுவுமே இல்லை. பெருசா போட்டுறாத, ரொம்ப சின்னதாக போடுறேன். கட்டுறதுக்கு நம்ம நிமிஷம் 10 செகண்ட் தான். எத்தனை நிமிஷம் கட்டுவா? 10 செகண்ட் தான். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் எத்தனை கிலோ மீன் பிடிப்ப? 2 கிலோ 3 கிலோ அப்படிதான். இதில் இந்த நுழையுமா? பெரிய பெரிய மீன் நுழையும். வந்து 5 கிலோ. இல்லை, ஒரு பெரிய மீன் எத்தனை கிலோ மீன் வரை நுழையும் உள்ள? 1 கிலோ 1.5 கிலோ வரையும்? 1 கிலோ 2 கிலோ அதுக்கு மேலே போறாது. எத்தனை நரம்பு கட்டணும் இல்லப்பா? 2 நரம்பு. எதுக்கு இன்னொரு ஓட்ட போற? அதான் ஓட்டிட்டு போட்டுட்டியா? இல்லை, நம்ம ஈத்த கட்டுறதுக்கு. ஈயம் கட்டணுமா? இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் வாட்டர் பாட்டில் ட்ராப் செய்யணும், ஈஸியாக செய்யலாம். தம்பி சூப்பராக செஞ்சுட்டு இருக்கான். ஏதோ சைஸ் வச்சு பார்க்குறான், எப்படின்னு தான் தெரியல. எவ்வளோ தூரம் ஈயம் கட்டணும்? ஈயம் இப்போ கட்ட போறியா? நரம்பு கட்ட போறியா? எவ்வளோ தூரத்தில் கட்டணும்? ஒரு கணக்கு இருக்குல்ல, எவ்வளோ தூரம் வச்சு நம்ம தூக்கி போடுறது கணக்கு இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லு.
இது நரம்பு கட்டுறது. இப்போ எவ்வளோ தூரம் எடுத்த? எவ்வளோ தூரம் நரம்பு எடுத்த? 0. அவ்வளோ தூரம் எடுத்து ஒரு முழம் எடுத்துட்டு இருக்கு நரம்பு. உள்ள வச்சு உள்ள ஃபர்ஸ்ட் நரம்பு ஓட்டி உள்ள வச்சு இன்னொரு சுருக்கு பண்ணி காலைல நல்லா பிடிச்சிக்கிறேன். இப்போ அந்த பாட்டில் தூக்கி போகிறதுக்கு இப்போ நீ கட்டுறியா? இது சரியா? கத்தி பக்கத்துல இருக்கு. சீக்கிரமாக செய்யணும்னு சொன்னேன். 5 நிமிஷம் மேலே 6 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. அவ்வளோதானே? பிடிச்சிட்டு இருக்காங்க சீக்கிரமா. நம்மளுக்கு இப்போ டைம் இல்லை, சாயங்காலம் தான் போக தெரியல. அதே மாதிரி இந்த பக்கமும் கட்டிக்கணுமா? இது எவ்வளோ தூரம் கரெக்டாக எவ்வளோ தூரம் வைக்கணும்? இது இங்கேருந்து இது வரும் ஒரு அடி, 1 அடி தான். 1 அடி 1.5 அடி இருக்க மாட்டேங்குது. கையில் கட்டதான் உட்காந்து நல்லா முடிச்சா போடணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. வேலை முடிஞ்சா? ஈயத்தை கட்டணும். ஈயத்தை கட்டுறதுனால 10 செகண்ட் தான். அதுவும் சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க. அதுவும் 10 தான் கட்டணும். ம் அடுத்த ஈயம்மா? அதெல்லாம் சுயங்கி இது எதுக்கு நரம்பு எடுக்கிறப்ப? ஈயத்தை கட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே சூப்பராக தயார் பண்ணிட்டாரு. ஓ, இந்த ஓட்டை ஈயம் கட்டுறதுக்கா? இது எத்தனை நல்லா ஒயிட்டான ஈயமாக இருக்குது. 2 ஈயம் கட்டணுமா? டக்குன்னு தண்ணிக்குள்ளே முழுகிறதுக்கு? 5 ரூபா. ஒரு ஈயம் 5 ரூபா. காரையில் வந்து கம்மி விலை தான். ஃபர்ஸ்ட் நான் இங்கே தான் போட்டேன். டக்குன்னு தண்ணிக்குள்ளே வாட்டர் பாட்டில் முழுகிறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போடும்போது 5 சாலா பிடிச்சாங்க. அப்புறமா தான் ஆரம்பிச்சிட்டாங்க. நந்தி போயிடும்.
இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தயார் பண்ணுறதுக்கு? முடிஞ்சா இப்போ இங்கே ஒரு மணி இங்கே ஒரு மணி கரெக்டாக சேமாக டக்குன்னு இங்கே இறங்குறதுக்காக வாட்டர் பாட்டில் மீன் கீழே உள்ளே போகிற மாதிரி. இதில் கட்டின வேலை முடிஞ்சா? அவ்வளோதானே? இதில் வந்து மீன் பூந்துருமா போய் டக்குன்னு மாவு உள்ள வள்ளி போட்டோன்னே மீன் பூந்துரும். ஓகே போடு பார்க்க. எனக்கு என்ன சொல்லணும்னா இந்த பக்கத்துல ஆள் இருக்குல்ல இது அர்த்திக்குது இது அப்பப்ப. வாட்டர் பாட்டில் தயாராகிடுச்சு, போகலாமா? தம்பி மீன் பிடிக்க வரான். இப்போ பெரிய நம்ம ஜாயின் பண்ண போறியா? இதில் கட்டி தூக்கி போட வேண்டியதான். தண்ணி மேலே போறியா? மீன் மாட்டினா அந்த கையை லைட்டாக ஆட்டுமா? டக்குன்னு நிறுத்த வேண்டியதான். மீன் இருக்கு, மீன் இருக்கு. வாட்டர் பாட்டில் செஞ்சு மீனை பிடிச்சா பாருங்க, சூப்பரா. அது சரியான மீன். 2 மீன் இருக்குடா. சூப்பர் மீன் முடிச்சிட்டான். தூரமா தூக்கி போட சொல்றான் அடுத்த மீன் பிடிக்கிறதுக்கு. உனதாண்டா பெரிய மீன் அடுத்தது.